எழுத்தாளராக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம். அது அது ஒரு மாதிரியான உலகம். அது ஒரு சிம்மாசனம். அது ஒரு சிம்மாசனம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ நானே வந்து என்னோடய சிந்தனைகளை எழுதுவோம் அப்படின்னு நினச்சாலும் அது எழுதி அதை தொகுத்து அப்புறம் அந்த புத்தகத்தை விற்கணும். அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அது எல்லா பக்கமும் போய் சேரணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ சாமானியத்தில் ஒரு எழுத்தாளராக ஜொலிக்க முடியாது. இந்த எழுத்தாளர் சல்மா, ராஜாத்தி சல்மா, இவங்க பேர் முஸ்லீம் பேர் ஒன்று இருக்குது அதில். இப்போ நான் சும்மா சொல்கிறதுனால என்னால் மனப்பாடம் பண்ண முடியல. அவங்க வந்து ராஜ்யசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அங்கே போய் என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து எந்த கட்சி சார்பாக, அவங்க வந்து திமுக சார்பாக தான் தேர்ந்தெடுத்து போகிறாங்க, நான் அந்த கட்சியோட கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேசுவேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இவங்களை என்ன போடுறாங்கன்னா ஆபாச கதைகள் எழுதுனவங்க, இவங்கள போய் இந்த பதவியில் போடுறாங்க அப்படின்றாங்க. அப்போ சுஜாதாலாம் என்ன கதை எழுதுனாருன்னு தெரில. அவரையும் கொண்டாடுறோம்ல. எல்லா எழுத்தாளர், எவ்வளோ எழுத்தாளர்கள் எழுதிக்கிறாங்க. பெண் எழுதுனா மட்டும் அது வந்து கேவலமான ஒரு விஷயம் ஆயிடுது. இவங்களோட முதல் கவிதை இவங்களோட 17 வயசில் பிரசுரம் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ 30 வருஷமாக இவங்க இந்த இலக்கிய உலகத்தில் இருக்காங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டதான் இவங்களோட புத்தகம் ஒன்று. பெண்களோட உலகத்தை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. நான் இன்னும் அந்த புத்தகங்கள் எதையும் படித்ததில்லை. ஆண்கள் காமத்தை பற்றி எழுதுகிறத விட பெண்கள் காமத்தை பற்றி எழுதுறது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு தின்பண்டத்தை வர்ணிப்பது போல் வர்ணித்து விட்டு போய் விடுவார்கள். பெண்கள் தான் அதோட வழிகளை எல்லாம் சொல்ல முடியும். அதோட பின் விளைவு, பக்க விளைவு எல்லாத்தையும் அவங்க தான் சொல்ல முடியும். அதனால் பெண்கள் தான் இதை பற்றி நிறையா எழுதணுன்றது என்னோடய ஆசையாகவும் இருக்குது. இப்போ 2வது பெண்ணை பார்க்குறேன். ஏற்கனவே எல்லாதான் ஒருத்தவங்க கழிவறை இருக்க எழுதியிருக்காங்க. இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். எதுனா நான் எனக்கு சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட சந்தோஷப்படுவேன். வாழ்த்துக்கள்.